பேரிகேட் போட்டு பேரிகேடு எல்லாம் ரெண்டு இணைத்து வந்து அதுல வந்து வெல்டு பண்றது. அதாவது அதை தாண்டி வந்து 10 ஃபீட் பேரிகேட்ஸ் அதை வந்து தாண்டி பசங்க போக முடியாதாம லூஸா இவனுங்க. முதல் முறையாக 12 வருஷத்துல வந்து ஒரு குரூப் வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணி வச்சிருக்கிறது. இதிலிருந்து அவர்கள் வந்து நீண்டு வர அவர்களால் முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து போய் சொன்னானுங்க, பெல்லட்கள் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு போய் சொன்னானுங்க. இப்ப மிக தெளிவாக RAF சொல்லிச்சு, இல்லங்க டெல்லி போலீஸ் சொன்னதுனாலதான் நாங்க வந்து பெல்லட்கள் யூஸ் பண்ணோம்னு சொல்லிடுச்சு. RAF சொல்லிடுச்சு. அதற்கு கூட மறுப்பு கொடுக்குறாங்க டெல்லி போலீஸ். எவ்வளவு திமிரு, எவ்வளவு தனாவட்டுன்னு பாருங்களேன். அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி தோல்வி வந்து சகிக்காதுங்க. அவங்க என்ன வேணா செய்வாங்க. பிள்ளைகளை பிடித்து ஜெயில போடுறதாலும் சரி, அடிச்சு நொறுக்கிறதாலும் சரி, கொலை முயற்சி. என்டையர் சிஸ்டம் வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு எதிராக இருக்குன்னா நீங்க என்ன நாடுன்னு கேக்குறாங்க. What are you? What kind of a government are you when you are against your own children? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் RK ராதாகிருஷ்ணன் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். ஆல்ரெடி சிஜேபியோட ப்ரொடெஸ்ட், அதனோட விளைவு ஒரு மத்திய அமைச்சர் ஒரு ராஜினாமா செய்திருந்தார். இப்போ திருப்பியும் அகெயின் ஒரு ஃப்ரெஷ் ப்ரொடெஸ்ட்டை நாங்கள் வந்து செய்ய வேண்டியது வரும், வழக்குகள் வந்து வாபஸ் பெறாவிட்டால் அப்படின்ற ஒரு இதை ஆல்ரெடி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. மீண்டும் ஜந்தர் மந்தரில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன், நம்ம அது இருந்து வரக்கூடிய அந்த சோர்சஸ் தான் பார்க்கும்போது ரொம்பவே செக்யூரிட்டிஸை டைட் பண்றாங்க. ஸோ அது டெல்லியிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் அதை பற்றி மேலதிக விவரம் என்ன சார்? இல்ல, ஆமா, அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேரிகேட் போட்டு பேரிகேடு எல்லாம் ரெண்டு இணைத்து வந்து அதுல வந்து வெல்டு பண்றது. அதாவது அதை தாண்டி வந்து 10 ஃபீட் பேரிகேட்ஸ் அதை வந்து தாண்டி பசங்க போக முடியாதாம லூஸா இவனுங்க. ஏங்க 10 ஃபீட் பேரிகேட் போட்டா பசங்களை தாண்டி போக முடியாதா? இது இடியாட்டிக். அதாவது யாருமே எங்களுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் நடத்தக்கூடாதுதான். அவங்களுடைய ஈகோ ரொம்ப மோசமா வந்து ப்ரூஸ் ஆயிருக்கு. அதாவது யாரு, நரேந்திர மோடியினுடைய ஈகோ, அமித்ஷானுடைய ஈகோ வந்து அந்த அளவுக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக 12 வருஷத்துல வந்து ஒரு குரூப், எந்த குரூப் ஆனாலும் சரி, ஒரு குரூப் வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணி வச்சிருக்கிறது. இதிலிருந்து அவர்கள் வந்து நீண்டு வர அவர்களால் முடியாது. அந்த அந்த அப்சல்யூட் பவர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வருங்க. அந்த கோபத்துல இருந்து யாருமே வந்து எஸ்கேப் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னை பொறுத்தவரையில வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். அந்த ஈகோ, அந்த ஹர்ட் எல்லாம் இருக்கு. இந்த ஈகோ கலந்த ஹர்ட், அதே மாதிரி அளவற்ற அதிகாரம். அந்த அளவற்ற அதிகாரத்தை வைத்து யாரெல்லாம் சூறையாட முடியுமோ இப்ப பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் வந்து போய் சொன்னானுங்க. என்ன போய் சொன்னானுங்க? ஃபர்ஸ்ட் பெல்லட்கள் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு போய் சொன்னானுங்க. இப்ப மிக தெளிவாக RAF சொல்லிச்சு, இல்லங்க டெல்லி போலீஸ் சொன்னதுனாலதான் நாங்க வந்து பெல்லட்கள் யூஸ் பண்ணோம்னு சொல்லிடுச்சு. RAF சொல்லிடுச்சு. அதற்கு கூட மறுப்பு கொடுக்குறாங்க டெல்லி போலீஸ். எவ்வளவு திமிரு, எவ்வளவு தனாவட்டுன்னு பாருங்களேன். அதுக்கு ஒரு மறுப்பு கொடுத்து அதன் பிறகு விஜயதா சிங், ஹிந்துவனுடைய விஜயதா சிங், அந்த என்டையர் மெமோ வந்து போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க இன்னைக்கு. அதாவது இவங்க சொன்னதுனாலதான் நாங்க பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அந்த என்டையர் மெமோ எடுத்து போட்டோ எடுத்து போட்டு அதை வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு டெல்லி போலீஸ்க்கு இப்போ வந்து ஒன்றும் பேசுறது கிடையாது. இந்த பெல்லட் கன் விஷயத்துல வந்து போய் சொன்னானுங்க. எப்படி ஒரு ட்ரக்கு, அதாவது 4 நாள் முன்னாடி அந்த 16 17ஆம் தேதியோ வந்து பிடித்த ஒரு ட்ரக்கு, ஒரு ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன ட்ரக்கு, அந்த ட்ரக்கு எப்படி வந்து இந்த ப்ரொடெஸ்ட் வேதியில வந்துச்சு, அது கிட்ட எங்க வந்துச்சு, ஃபுல்லா வந்து கல்லு கொண்டு வந்து வச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அது வந்து பசங்க தான் கொண்டு வந்தாங்க, பசங்க கல்லடிச்சாங்க போலீஸ் மேல என்ற அப்பட்டமான பொய்யை வந்து டெல்லி போலீஸ் சொல்லிச்சு. அதுவும் வந்து இப்போ வந்து முறியடிக்கப்பட்டுள்ளது. அப்ப எல்லா இடத்துலையுமே வந்து தோல்வி. இந்த தோல்வி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி தோல்வி வந்து சகிக்காதுங்க. அவங்க என்ன வேணா செய்வாங்க. பிள்ளைகளை பிடித்து ஜெயில போடுறதாலும் சரி, அடிச்சு நொறுக்கிறதாலும் சரி, கொலை முயற்சி, கொலை மட்டும் பண்றதுக்கு இந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் வந்து பத்திரிகையாளராக இருந்தாலும் 35 வருஷம் இருந்திருக்கேன். இதுல எனக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அதிகார மமதையில் இருக்கின்ற நபர்கள் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் என்பது நாம யூகிக்கக்கூடிய முடியாத அந்த அளவுக்கு மேலே இருக்கின்ற காரியங்களாகத்தான் நாம் காலாகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜெயலலிதால பார்த்தோம், மத்தியில வந்து சிதம்பரம் பட்ட இந்த இதை பார்த்தோம், எக்ஸாக்ட் சேம் குவாலிட்டிஸை பார்த்தோம். தமிழ்நாட்டிலேயே வந்து எத்தனையோ நபர்களை வந்து பேசுனதுக்காக ஜெயில போட்டாங்க. MK ஸ்டாலின் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இன்னைக்கு விஜயம் தான் செய்து கொண்டிருக்க ஒரு MLA வந்து இன்னைக்கு ஜெயில இருக்கிறாரு. அவருக்கு பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன எலும்பு ஒடிச்சிருவேன்னு சொல்றதுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்களாமா.
அது யாரும் ஹைகோர்ட்டும் பெயில் கொடுக்காதாமா, லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டும் பெயில் கொடுக்க மாட்டாங்களாமா பேசுனதுக்கு. அப்ப இதுதான் அதிகார மமதையில் வந்து எல்லா இடத்திலையும் பார்க்கின்ற விஷயம் தான் இன்னைக்கு வந்து டெல்லியில நடந்து கொண்டிருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பசங்களுக்கு அச்சுறுத்தல் வந்து நிறைய இருக்கும். அதாவது இந்த தலைவர்கள் என்று காணப்படுகின்ற நபர்களுக்கு அச்சுறுத்தல். அது சௌரவ் தோஸ் ஆனாலும் சரி, இல்ல அபிஜித் திப்கே ஆனாலும் சரி, இப்போ வந்து ஐஷி கோஷனுடைய அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்கு 2020 வந்து ஜேஎன்யூல நடந்த ஒரு வழக்குல வந்து இவங்களுடைய அரெஸ்ட் தேவைப்படுதாம டெல்லி போலீஸ். அது அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா சிவிலியன் க்ளோஸ்ல போறாங்க. ஒரு ஒரு அம்மா வந்து டிசின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து சிவிலியன் க்ளோஸ்ல போயிட்டு ஏகேஜி சென்டர் சிபிஎம் ஆபீஸுக்குள்ளால பார்ஜின் பண்றாங்க. 2 யூனிஃபார்ம் ஆளுகளை வைத்துக்கொண்டு பார்ஜின் பண்ணிட்டு ஐசி கோஷ் ஆடி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நல்லவேளை அங்க வந்து ஜான் பிரிட்டாஸ் இருந்தார், எம்பி, கேரளா எம்பி. அவர் கேட்டாரு என்ன, ஆமா சிபிஎம் எம்பி, அவர் கேட்கிறாரு என்ன அடிப்படையில் அரெஸ்ட், இப்ப நீங்க தெரியுமா அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஆபீஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு வந்து இல்ல எங்களுக்கு தகவல் இருக்குன்ட்டு. ஐசி கோஷ் கேட்கிற விஷயம் தான். நான் வந்து சோசியல் மீடியா போஸ்ட் போடல, நான் வந்து எங்க இருக்கேங்கிறது என்னுடைய நண்பர்களுக்கு யாருக்குமே வந்து தகவல் கொள்ளல. அப்ப எப்படி டெல்லி போலீஸ் தெரியும் நான் இருக்கேன்ட்டு? அதாவது நீங்க டவர் எடுத்துடலாம், உங்களுடைய போனை வைத்துக்கொண்டு எந்த டவர்ல இருக்காங்கன்னு எடுத்துலாம். எப்படி தெரியுது ஏகேஜி சென்டர்ல இருக்காங்கன்ற நியூஸ் வந்து எப்படி வந்து டெல்லி போலீஸ்க்கு போகுது? அப்போ அங்கே ஒன்னும் வந்து உளவு பார்க்கின்ற நபர்கள் வந்து உள்ளே இருக்கிறார்கள், இல்லை என்றால் எங்களுடைய போன்ல வந்து பெகாசஸ் இந்த மாதிரி ஒரு இது வந்து வச்சிருக்காங்க. அதாவது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சீரியஸ் விஷயம் பாருங்களேன். அதாவது $1 மில்லியன் மேல வந்து செலவிட வேண்டும் ஒரு ஒரு பெகாசஸ் வந்து ஒரு நபருக்கு வந்து நீங்க வந்து போட வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு வந்து அது கண்காணிப்பு தேவையா இருக்கிறது. அது தேச துரோகிகளுக்காக வச்சுன்ற விஷயம் வந்து இன்னைக்கு இதுக்காக பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு சஸ்பிஷனா இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு மேல் வந்து நடக்கின்ற நடவடிக்கைகள். இந்த அம்மா வந்து யூனிஃபார்ம் போடாம வருமாமா. ஜான் பிரிட்டாஸ் கேட்கிறாரு, ஏங்க எங்க வெரி சார் யூனிஃபார்ம் கேட்டா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன்னு ஒரு சாக்கு சொல்லுது பாருங்க. இதை விட பெரிய ஒரு கேவலம் கிடையாதுங்க. கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க யூனிஃபார்ம் எல்லாம் போயிருவீங்களா? கோர்ட்டுக்கு ஒரு ஆபீசர் ஆஃப் த லா போகும்போது யூனிஃபார்ம் போட்டு தான் போக வேண்டும். ஏன் யூனிஃபார்ம் போடல இருந்தோமா? அப்ப சாக்குதான், வாய்க்கு வந்தபடி பொய் சொல்றாங்க. எல்லாமே வந்து எல்லாமே வீடியோல இருக்கு, எல்லாமே வெளியே வந்திருக்கு இப்போ. அப்ப டெல்லி போலீஸ் என்ற அமைப்பே வந்து ஏறத்தாழ பாஜகவினுடைய கைக்கூலிகளாக ஏறத்தாழ ஒரு குண்டாயுசம் செய்கின்ற ஒரு கும்பலாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு கான்டெக்ட்ல தான் அனைவருக்கும் தலைவர்களுக்கு அச்சுறுத்தல். ஐசி கோஷனுடைய கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியினுடைய எஸ்எஃப்ஐனுடைய தலைவரா இருக்கின்ற 30 வயசான ஒரு மாணவி, அவர்கள் மேல இந்த அளவுக்கு செய்யறாங்கன்னா ஒரு அபிஜித் கோஷ்ல எம்மாத்திரம்ன்ற அளவில் தான் இவங்க வந்து டீல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லா இடத்துலயுமே அச்சுறுத்தல், எஃப்ஐஆர்ஸ் இன்னும் எடுக்கப்படவில்லை. இவங்க அன்னைக்கே நான் வந்து வார்ன் பண்ணேன். அதாவது நீங்க வந்து இது வலியுறுத்தாமல் நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்தது வந்து டெஃபினட்டாக, அதாவது எஃப்ஐஆர்ஸ் எல்லாமே பின்பறாமல் நீங்க சென்றீங்கன்னா, இங்க இருந்து விட்டு கிளம்பினீங்கன்னா 100% they'll come after you. அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் வந்து நீ அடுத்த கட்டமாக ஒவ்வொரு விஷயங்களாக இப்ப பார்க்க போனோம். எந்தெந்த குழந்தைகள் வந்து எங்கெங்க அடிபட்டு என்னென்ன ஆக போகுதுன்னு நீ ஆக்சிடென்ட் ஆகுது நீ பார்ப்போம். எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு உத்தரவாதமும் அவங்க பெறாமலேயே இந்த போராட்டத்தை வந்து அவங்க முடிவுக்கு கொண்டு வந்ததனோட விளைவு தான் இப்போ அந்த கான்சிக்வன்சஸ் சந்திச்சுட்டு இருக்காங்களோ? நிச்சயமாங்க. அதாவது இவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்க்கும்போது பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில குட் ஃபெய்த்ல வந்து இவங்க வந்து வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல உள்ள நம்பிக்கை கிடையாதுங்க. இவங்களே ஏதோ வந்து அவங்களுக்கு சாதகமாக ஆடுற மாதிரி தான் தெரியுது. அதாவது சிஜேபி கையில இருந்து ப்ரொடெஸ்ட் போயிடுச்சு. இது சிஜேபி தன்னுடைய கைக்கு வந்து மறுபடியும் எடுக்க வேண்டும் என்று கருதி தான் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து நிறுத்தினாங்க. அதான் பிரச்சனை. அதாவது வந்த பிள்ளைகள் என்பது சிஜேபி காரங்க எல்லாம் கிடையாது. அவங்க வந்தது அங்க ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு வந்து நாம வந்து உணர்வுபூர்வமாக நாம வந்து இதுல வந்து உடமாற நம்ம இதுக்குள்ளால் இருக்க வேண்டும் என்று நினைத்த வந்த நபர்கள். அவர்கள் சிஜேபி காரர்கள் கிடையாது, சிபிஎம் காரர்கள் கிடையாது, காங்கிரஸ் காரர்கள் கிடையாது. அப்ப அதுல இருந்து சிஜேபியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இவங்க செஞ்சாங்க. ஒரு போராட்டம் வந்து இப்படி வாபஸ் வர மாட்டாங்க. சௌரதாஸ் வந்து ஒரு குவாலிஃபைட் லாயர், அவருக்கு தெரியாதா என்ன எழுத்து மூலம் வாங்கலன்னா இவங்க எல்லாம் ஏங்க எவ்வளவு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இவங்க என்னென்ன ப்ராமிஸ் பண்ணி என்ன டெலிவரி பண்ணிருக்காங்க, எவ்வளவு ப்ராமிசஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அதுல என்ன டெலிவரி பண்ணிருக்காங்க, ஒரு மனு பண்ணல. இப்ப அப்படின்னு ஒரு நபர்களை பார்த்து கேள்வி கேட்கின்ற அந்த அதிகாரம் உங்களுக்கு எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா எழுத்து மூலமா ஏதாவது இருந்ததுன்னா தான். இப்ப நாளைக்கு இப்ப ஜேபி நட்டா திரும்பி சொன்னாருன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யவே இல்லை. நாங்க ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை. நாங்க சொன்னது இவ்வளவுதான், பிரதான் மந்திரி ராஜினாமா பண்ணுவாருன்னு சொன்னோம், அது பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாருன்னா இவர் என்ன பண்ண போறான்னு எனக்கு புரியல.
அங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, இல்ல ரெக்கார்ட் பண்ணதுல வந்து அது வந்து ஏற்கக்கூடிய ஒரு ப்ரூஃபா ஒண்ணுமே தெரியாது. இந்த ஒரு தருணத்துல தான் கோர்ட் என்ன சொல்லுது, எஃப்ஐஆர் அதாவது சீரியஸ் வழக்குகள் இல்லைன்னா அவங்களை வந்து விடுவித்துருங்க, சீரியஸ் வழக்கு இருந்ததுன்னா அவங்கள வந்து மறுபடியும் இது பண்ணாங்கன்னு. அதுக்கு வந்து இப்போ இப்போ சௌரதாஸ் வந்து கூச்சிட்டு இருக்காரு. ஒண்ணு இந்த பக்கம் ஹைகோர்ட் வந்து ஒரு ஏசி வந்து ஒரு பிள்ளைய வந்து ஸ்லாப் பண்றாரு. அந்த வழக்குக்காக செல்லும் போது இல்லங்க, ஒரே ஒரு வீடியோ வச்சு நாம ஒரு முடிவு எடுக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு ஹைலி டெக்கரேட்டட் ஹை லெவல் ஆபீசர் பத்தி ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு ஒரு அப்ப என்டையர் சிஸ்டம் வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது. என்டையர் சிஸ்டம்ங்க, என்டையர் சிஸ்டம் வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு எதிராக இருக்குன்னா நீங்க என்ன நாடுன்னு கேக்குறாங்க. வாட் ஆர் யூ, வாட் கைண்ட் ஆஃப் எ கவர்மெண்ட் ஆர் யூ when you are against your own children? Court is against children, government is against children, the police is against children. என்னையா நீங்க எதுக்கு நாடு நடத்துறீங்க, எதுக்கு நாடு நடத்துறீங்கன்னு கேக்குறேன். வாட் இஸ் திஸ் கண்ட்ரி? சார் இதை வந்து ராகுல் காந்தியும் எஸ்டர்டே டே பிஃபோர் எஸ்டர்டே அவர் வந்து அதை பிரசன்டேஷன்ல அவர் வந்து போட்டு காமிச்சாரு, பெல்லட் குண்டுகளால தாக்கப்பட்டது. அப்புறம் அமித்ஷா தான் வந்து இது வந்து கல்பபிள், நீங்க தான் வந்து யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஹோம் மினிஸ்டரை வந்து ஒரு சார்ந்ததை பார்த்தோம். நாடாளுமன்றத்திலுமே அமித்ஷா அவர்கள் வந்து இதற்கு உண்டான விளக்கத்தை கொடுப்பாரு. ஏன்னா டெல்லி போலீஸ் அவரோட கையில தான் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருமே நாடாளுமன்றத்திலும் பிரசன்ஸ்ல இல்ல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. சோ அப்போசிஷன், பிரதான அப்போசிஷன் காங்கிரஸ் இதை வந்து தெளிவா அட்ரஸ் பண்ணிச்சா நேஷனுக்கு? இல்ல, இது ரெண்டு விஷயங்க. இதுல வந்து பிரதமரோ அமித்ஷாவோ வந்து அவங்க பிரதமர் வரவே மாட்டார், ஹவுஸ்க்கே வரமாட்டார். பார்லிமெண்ட் வளாகத்துக்கு வருவாரு, ஒரு ரூம்ல உட்காருவாரு, கேட்டு போயிருவாரு. ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ்ல தான் பிரதமர் வருவார். வந்து அவர் என்ன சொல்லணுமோ அவர் வந்து சொல்லிட்டு வந்து அப்படி கிளம்பிட்டே இருப்பாரு. அதை தாண்டி பிரதமர் வந்து நாடாளுமன்ற இல்லை என்றால் இதனுடைய ராஜ்யசபாவுக்கோ லோக்சபாவுக்கோ வர்றதே கிடையாது. இதுதான் உண்மை. பாராளுமன்றம் நடக்கும்போது யூஸ்வலா வந்து ஏதாச்சும் ஃபாரின் ட்ரிப் போட்டு போயிருவாரு. இந்த வாட்டி என்ன நடந்ததுன்னு தெரியல. ஐ திங்க் நிறைய லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டா இருந்தது. அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டால அவங்க வந்து செய்ய முடியும் என்று நினைத்தார்கள். அதை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் என்ற நோக்கத்தோடு அவர் வந்து இங்க இருப்பார் நான் கருதுறேன். ஏனென்றால் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களா. இப்ப என்சிபில இருந்து கோடிக்கணக்கான காசுங்க, அந்த காசு கொடுத்து எல்லாரையும் வாங்கிடுறது. என்சிபில இருந்து வாங்கிட்டாங்க. என்சிபிஐ என்ற புது ஒரு கட்சி வந்து உருவாக்கிட்டாங்க. இந்திய வரலாற்றில் மட்டும் கிடையாதுங்க, உலக வரலாற்றிலேயே வந்து ஒரு பெரிய வியப்புக்கான ஒரு விஷயம், வியப்பு அருவறுக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. 20 எம்பிஸை கொண்டு திரிணாமுலுடைய 20 எம்பிஸை கொண்டு புது ஒரு கட்சி ட்ரிபுலா இருந்து இருக்கின்ற ஒரு கட்சி, அந்த கட்சியில் கொண்டு இணைத்து அந்த கட்சிக்கு இன்னைக்கு வந்து 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது எப்படிங்க RSS காரனாலும் சரி எவனானாலும் சரி எப்படி இது ஜஸ்டிஃபை பண்றது எனக்கு புரியல. அண்டர் வாட் லா, இல்லை என்றால் ஒரு காமன் டீசென்சியினுடைய அடிப்படையில் நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ண எனக்கு புரியல. அது எப்படி இவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு அஜெண்டா இருந்தது, RSக்கு ஒரு அஜெண்டா இருந்தது, அதை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு வந்து நாம மோசமான வழியிலும் போக வேண்டும் என்ற அடிப்படையில் இவங்க சொல்லலாம். அதான் ஒரு விளக்கமாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் கூட நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மகாபாரதம் ரூட்ல பயணித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்வினைகள் வந்து அவ்வளவு மோசமாக இருக்கும் என்றுதான் என்னுடைய நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஒரு 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த விஷயம் தான் இருக்கிறது. அதான் நடக்க போகுது, உங்களுக்கு அதான் நடக்க போகுது. அமித்ஷாவும் வரமாட்டாருங்க. அமித்ஷா நேற்று எங்க இருந்தாரு, அவையில எங்க இருந்தாரு? வருவார், அப்ப போவார். அப்கோர்ஸ் பிரதமர் மாதிரி கிடையாது, அவர் அடிக்கடி வருவாரு. ஆனா அவரும் வந்து அவர் என்ன எல்லாம் இது ரெண்டுமே வந்து தெய்வங்கள் வந்து தெய்வங்களை எப்படிங்க நீங்க கொஸ்டின் பண்ணலாம்? எப்படி ராகுல் காந்தி தெய்வங்களை கொஸ்டின் பண்ணலாம்? யாரு கொஸ்டின் பண்றாங்கிறது வேற விஷயம். பட் இருந்தா கூட ராகுல் காந்தி கொஸ்டின் பண்றாரு. அப்படி எப்படி யூ கான்ட் கொஸ்டின் காட்ஸ்ங்க. 2 தலைவர்கள் கிடையாது, 2 ஆண்டவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லி இருக்காங்க. அவர்கள் கொஸ்டின் பண்றதுதான் பிரச்சனையா இருக்கிறது தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் வரமாட்டார்கள், அவர்கள்ட்ட கேள்வி கேட்க முடியாது, அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். நீங்க என்ன கொடுக்க முடியும்னு நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். we will not do this. நீங்க என்ன கோர்ட்டுக்கு தானே போவீங்க, போங்க. கோர்ட்டுக்கு போனா என்ன ஆக போகுது? கோர்ட்டு ஏங்க பசங்களை வந்து பெல்லட் குண்டு அடிச்சிருக்காங்களே சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னா வீடியோ பார்க்க முடியாதுன்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்றாரு. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா சொன்னதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் வந்து இந்தியா எல்லா இடத்துலயும் வெடிச்சிருக்குது. காக்ரோச்சஸ் பேரசைட்ஸ் கூப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு போராட்டம் அடிச்சிருக்கு. நீங்க எங்க போவீங்க? வேர் இஸ் யுவர் ரிலீஃப்னு கேட்கறேன். சரி இல்ல, மோடி ஷா சொல்றாரு இல்லங்க இதெல்லாம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாம வந்து இப்ப என்ன சொல்றீங்க, நாங்க எல்லாமே குற்றக்காரர்கள் சொல்றீங்க, சரி எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு போனா ஞானேஷ்குமார் உட்காந்துருக்காரு. ஒன்னும் பண்ண முடியாதுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து தேர்தல் அரசியல்ல வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார்கள். ஒரு பெங்கால் மாடல் இருக்குங்க.
பெங்கால் மாடல் என்னன்னா, இருக்கின்ற அதிகாரிகளை எல்லாம் மாற்றிவிட்டு, இருக்கின்ற கவுண்டிங் ஏஜென்சி இது எல்லா ஏஜென்சி எல்லாம் மாத்திவிட்டு, இருக்கிற எதிர்க்கட்சியில் இருக்கிற தரப்புல இருக்கிறவங்க வந்து ஒண்ணா ஜெயில்ல புடிச்சு போடுறது, இல்லைன்னா வாங்கிறது. இது 2 இதுதான் பீகார் பெங்கால் மாடலா இருக்குது. பெங்கால் மாடலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதனுடைய முழுக்க முழுக்க கிரெடிட் வந்து ஞானேஷ்குமாருக்கு. ஞானேஷ்குமார் இன்னொரு விஷயம் பண்ணார். எஸ்ஐஆர்ல வந்து இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் தூக்கினார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இஸ்லாமியரை வந்து இந்தியா மொத்தம் தூக்கி இருக்கிறார். இது ரெண்டும் வைத்து வந்து அடுத்த தேர்தல் ஜெயிக்க போறாங்க. எப்ப தேர்தல் நடத்தினாலும் ஜெயிக்க போறாங்க. என்னதான் நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்றது. இந்த கான்டெக்ட்ல தான் பசங்க இவ்வளவு பெரிய விக்டரி எடுத்து வராங்க. அந்த விக்டரி மேல பில்ட் பண்றதுக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகளால் முடியவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயமா நான் காண்கிறேன். எதிர்கட்சிகளுடைய இன்எஃபெக்டிவ்னஸ் அதுதான் காண்கிறேன். ராகுல் காந்தி எவ்வளவு கத்துற என்ன பிரயோஜனம்? இறுதியான ஒரு கேள்வி. இப்போ ஒரு சிஜேபி இளைஞர்கள் தன்னெழுச்சியா போராட்டத்தை ஈடுபட்டு கட்சிகளால் சாதிக்க முடியாததை ஒரு இளைஞர் படை வந்து ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்க, மத்திய அரச பணியை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்போ பத்திரிகையில வரக்கூடிய சில செய்திகள் பிராந்திய கட்சிகள், குறிப்பாக சமாஜ்வாதி, டிஎம்சி போன்ற கட்சிகள் காங்கிரஸை வந்து சாடியதாகவும், குறிப்பாக நீங்கள் திமுகவை அணுகிய விதம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேசிய அளவுல பெரிய அஃபெக்ட் ஆகும், உங்களுடைய நம்பகத்தன்மை வந்து தொடர்ந்து கேள்விக்குறியாக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அவர்களிடம் கடத்தியதாகவும், மேலும் 3வது அணிக்கான ஒரு தேவையும் காலப்போக்கில் உண்டாகக்கூடும் என்கிற ஒரு கருத்தும் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு டெல்லியில சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. சிஜேபி ஒரு உண்மையிலேயே ஒரு அவங்க எப்படி பாலிடிக்ஸ் அவங்க வந்து தேர்தல்கள்ல பங்கேற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் அவர்களுடைய தாக்கம் ஒரு இன்றியமையாத ஒன்றா இருந்திருக்கிறது. இந்தியாவிலேயே இந்த 12-13 ஆண்டுகால மோடிய கவர்னன்ஸ்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க அதுக்கு பல பதிவு போட்டிருக்கீங்க. ஸோ அவங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவும் வளர்ந்துட்டு வராங்களா? இல்ல, சிஜேபி வந்து ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் கிடையாது. அதாவது ஒரு தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் மாஸ் கிடையாது, ஒரு எலக்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்க நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் எலெக்ஷன் வாட்சர். இப்போ விஜய் ஜெயிச்சது கூட எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு நான் ஒரு கட்டத்துல கூட நான் வந்து விஜயினுடைய வெற்றி நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியவில்லை. ஏன்னா நான் பார்க்கும்போது ஒரு 30%க்கு நிகரா வந்து 27-30% நான் பேசியிருக்கேன். அதாவது சிட்டி, குறிப்பாக சென்னை அந்த அட்ஜாயினிங் ஏரியாஸ்ல. ஆனா இன்னொரு அது கிரிட்டிக்கல் மாஸ் ஆக வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் ஒரு இன்னும் 4%, 5% வர வேண்டும். அது எங்கிருந்து வரும் என்ற அந்த கேள்வி தான் நானே எழுப்ப வந்திருந்தேன். மைனாரிட்டிஸ் வந்து நிச்சயமாக திமுக தான் ஓட்டு போடுவோம். ஏனென்றால் திமுக டெஸ்டட் கமாடிட்டி என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். அந்த நம்பிக்கையில தான் கொஞ்சம் மாறிச்சு. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. நம்மளால வந்து முதல்வர் ஆய்வாருன்ட்டு. அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து சிஜேபி நேஷன் வைடா பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு நடக்காத விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு டிராக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பிஜேபி சூப்பரா நம்பும். இவங்க வரணும், களத்துக்கு வந்தால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அங்க வாக்கு அளிச்சிருவாங்க. இவர்களுடைய அந்த ஹிந்துத்துவ கும்பல் வந்து டெஃபினட்டாக ஹிந்துத்துவக்கு தான் வாக்களிக்கும், பிஜேபிக்கு தான் வாக்களிக்கும். அவங்களை பொறுத்தவரை கோயில் கட்டாங்க. அதுல அப்கோர்ஸ் ஊழல்கள் இருக்கு. அதாவது எங்களுக்குள்ளால இருக்கிற ஊழல் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல இருக்குது. ஹிந்துத்துவம் வந்து இப்ப அங்க அந்த லெவல்ல இருக்கு. நாங்க ஊழல் பண்ணோம், எங்க அளவு ஊழல் பண்ணாங்க, உனக்கு என்னடா போச்சுன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப அங்கதான் நாம இருக்கிறோம். அதாவது யார் ஊழல் பண்ணாலும் இதெல்லாம் இந்துக்கள் பண்ண ஊழல், அதனால பிரச்சனை இல்லை என்ற இடத்துக்கு வந்து ஒரு ஜனதையை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது ஹிந்துத்துவா, பிஜேபி. அப்ப அதை அவங்களை பொறுத்தவரை இது வந்துடும், சொலையா இந்த என்டையர் ஓட்ஸ் வந்துடும். அப்புறம் காங்கிரஸ் வந்து எவ்வளவுதான் குதிச்சாலும் சரி, குமரனாலும் சரி, ஒன்றும் நடக்க போறதில்லை. இதுதான் நிலைமையா இருக்கிறது, இந்தியன் நிலைமையா இருக்கிறது. அப்ப இதுல ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் என்பது இப்போதைக்கு வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்ததாக எஸ்பி யோசிக்கிறது வந்து யூபி தேர்தல் தான். யூபி தேர்தலில் நாம என்ன செய்ய முடியும்? யூபி தேர்தலில் வந்து என்னை பொறுத்தவரை மிக மிக கடினம். பிஜேபியை வீழ்த்துவது என்பது, யூபியில வீழ்த்துவது மிக மிக கடினம். ஏனென்றால் இப்போ என்டையர் இன்ஸ்டிடியூஷன் கேப்சர் ஞானேஷ்குமார் இருக்கிற ஒரு பயம் கிடையாது. ஆனா பிஜேபிக்கு உள்ளால் இருக்கின்ற விரிசல் இருக்கு இல்லையா? நரேந்திர மோடிக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இடையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த யோகி ஆதித்யநாத் என்ற அஜித் பிஸ்ட் வந்து ஒரு வார்த்தை பேசல. சிஜேபி ப்ரொடெஸ்ட பத்தி ஒரு வார்த்தை அவர் வந்து பேசல. யூபி போலீஸ் பெரிதாக நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரியவில்லை. அதாவது இந்த பசங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, யூபி போலீஸ் மேல ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ் பார்க்க முடியாது. அப்கோர்ஸ் பீகார் போலீஸ் இருக்குது. அதை விட இப்போ அசாம் தான் இருக்கிறதுலே பெரிய போலீஸா இருக்கிறது. அப்ப அசாம் போலீஸோ, யூபி போலீஸோ, பீகார் போலீஸோ வந்து பசங்க மேல பெரிய அளவில் ஆக்ஷன் எடுக்கிறதாவே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்ப இது ஏஎஸ்ஐனுடைய நேகா வந்து பீகார் டிஜிபியை போய் பார்த்து அங்க இருக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து நீங்க வந்து ரத்தாயிட்டு அது எப்படி ஆச்சு?
பிஜேபி தான் நாங்க அதிகாரத்தில் இருக்கு. அப்ப பிஜேபிக்கு உள்ளான்ற ஒரு ஷிஃப்டிங் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு பிளவு வந்து பெரிதாகவில்லை என்றால், இவர்கள் வந்து காலவாரி விடலை என்றால், அதாவது மோடி வந்து அஜய் மிஷனுடைய கால வாரி விடவில்லை என்றால் அவங்க ஜெயிக்க போறாங்க. கியானேஷ்குமார் அதை வந்து பார்த்துப்பாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த இடத்துல. அப்போ இதையெல்லாம் தாண்டி ஒரு எஸ்பியினுடைய வெற்றி வந்தால் மட்டும்தான் 2029 பத்தி யோசிக்க கூட ஆரம்பிக்க முடியும். அப்ப இதுவரை ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான சாத்தியக்கூறு கிடையாது. இப்போதைய நிலையில் வந்து கிடையாது. ஊபி தேர்தல ஒரு செமி ஃபைனலாவே நீங்க அத வந்து ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.